ராஜ மரியாதைன்னு சொன்னீங்களே, இதானா அது? இங்கதான் நீ ஒரு சமாச்சாரத்தை புரிஞ்சுக்கல. மூஞ்சில கறி பூசணு தானே? அது இல்லையா, மண் வாசனையா. களிமண் வாசனையா? அங்க நட, விவரமா சொல்றேன் நட. யோ மண்ணாங்கட்டி, அந்த பொண்ணு அவங்க ஐயனும் வீட்டுல இல்ல. நம்ம ஆறு என்னங்கிற சமாச்சாரமும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. நம்ம 1000 தான் உதவி பண்ணிருந்தா கூட கண்ணாலம் கட்டாத ஒரு பொண்ணு இந்நேரத்துல அடுத்த ஆம்பளையில உள்ள சேர்த்துச்சுன்னா அது பெரிய தப்பா போயிடும். அதனாலதான் நம்மள வாசனோட போன்னு சொல்லிருச்சு. இதுதாயா மண் வாசனைங்கிறது. நீங்களும் உங்க மண் வாசனை. எனக்கு பசி குடல புடுங்குது. கடைசி பசும் போயாச்சு. எரிச்சல் கலப்பாதீங்க, கிளம்புங்க. யோ இரியா, அந்த பொண்ணு போன சொன்னா உடனே போயிடுறதா? நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வீட்டுக்குள்ள போகணும் ஐயா. என்னடா வீட்டுல ஆள் இல்லங்கிற தைரியத்துல மறைஞ்சிருந்தா கல்லெடுத்து அடிக்கிறீங்க. நாங்க இருக்கிற ஆம்பளைங்க. நல்ல வேலை நாங்க பாதியிலேயே திருப்பி வந்துட்டோம். இல்லன்னா நிலைமை என்ன ஆயிருக்கிறது? ஆஹா, இப்பதான் எனக்கு விஷயமே புரியும். எப்பவுமே லேட்டா தாயா புரியும். இனிமே கல்லு கல்லுத்தான், ரத்தத்துக்கு ரத்தம் தான். இல்ல பாட்டி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வெளியே இவ்வளவு பெரிய கலாட்டா நடக்குது, ஆனா இவங்க 2 பேர் சத்தம் மட்டும் தான் கேக்குது. வேற யார் சத்தமும் கேட்கலையே. என்னடா மூணு பசங்களா சத்தம் போட்டா ஆள் அடையாளம் கண்டுபிடிச்சிருவோன்னு சத்தம் இல்லாம அடிக்கிறீங்க? அந்த பையன் சொல்றது சரிதாமா? அது இல்ல பாட்டி, நம்ம நாய் வாசல்ல தான் கட்டி வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ரகலை நடக்கும்போது அது சும்மாவா இருக்கும்? சாத்தியா சாத்தியா, நம்ம நாய் இப்பதான் கலைக்குது. சோம்பேறி நாய். கொஞ்சம் இரு பாட்டி. என்ன மண்ணாங்கட்டி, எல்லாரும் ஓடிட்டாங்களா? பின்ன நான் அடிச்சடியில எவனுங்க நிப்பான்? சண்டை போட்டது ரொம்ப களைப்பா இருக்குல்ல? பாட்டிக்கிட்ட ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிக்கலாமா? கண்டிப்பா. பாட்டி, கதவு தரங்க பாட்டி. ஏப்பா, அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க பாட்டி, மறுபடியும் வந்தாலும் வருவாங்க. ஐயோ, நாங்க என்ன பண்றது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வெடி நாங்க இங்கேயே இருக்கோம். ஏங்க, உங்களுக்கு வேற வேலை கிடையாது? நாம என்ன இந்த வீட்டுக்கு காவல் காக்கறக்கா வந்திருக்கிறோம்? என்னையா சொல்ற? நான் எது பேசினாலும் ஒரு அர்த்தத்தோட தான் பேசுவேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பேசாம கிளம்புங்க. என்னையா கடைசி நேரத்துல குழப்பற? பாட்டி, இப்படி வா. நடையா ஏயா, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு உள்ள போற நிலைமைக்கு வந்துட்டேன். இப்ப போய் கால வாடுறீங்க. எப்பவுமே நாம இறங்கி போக கூடாது. கொஞ்சம் பிகு பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நம்ம விட்ட வேற ஆள் கிடையாது. அவங்க கெஞ்சிட்டுமே அப்புறம் போலாம். பயங்கரமான ரோசனையா உனக்கு. வா, நான் எப்படி பிகு பண்றேன்னு பாரு. பாட்டி, என்ற கூட வந்தாலும் சொல்றது சரிதான். நமக்கு ஊர்ல 1008 சோழி இருக்குது. அதனால நீங்க அக்கம் பக்கம் யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க. நாங்க புறப்படுறோம். அதான் என் பேத்தியும் சொல்லிச்சு. நான் வேணா மணியக்காரர் வீட்டுக்கு போய் ஆளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இங்க என்ன நிலைமை? இதை விட ஊர்வலகமா நமக்கு பெருசா போச்சு. பாட்டி மணிகார் வீட்டுக்கு போன நேரத்துல எவனா 4 பேர் உள்ள போந்தான்னா அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ, சரி வேண்டாம், அந்த பொண்ணே மணிகார் வீட்டுக்கு போகுது. அந்த நேரத்துல எவனா மறிச்சு சோழக்காட்டுக்கு தூக்கிட்டு போனான்னு வெயி, அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. இவன் வேணா போகட்டும். நான் இங்க இருக்க பாட்டி. வெடி நான் இங்க. நீ போயா. நீங்க 2 பேரும் உள்ள இருக்கும்போது எப்படி விழுதுமாவா? இல்ல, அது ஏற்கனவே கல்லு வீசினவங்கள நாங்க அடிச்சு துரத்திட்டோம். அதுக்கப்புறம் நாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தைரியமா கல்லு வீசுறாங்கன்னா எப்படி? அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு. அப்படித்தானே? ஆமாங்க. அப்படித்தாங்க. இனிமே வாய் திறந்து படுத்து வச்சுக்கிறோம். என்னங்க? என்ன ரசம் வேணும், எடுத்துக்கோ. இது என்ன கல்லுங்க? செங்கல். அது தெரியுது. மடியில இருந்து எப்படி விழுந்தது? அது முதல்ல சொன்னனே, அவன் கல் எடுத்து வீசினாங்கன்னு. அத மறுக்கா எடுத்து வீசுறதுக்காக மடியில எடுத்து வச்சது. அது கவனக்குறைவா. புரியுது புரியுது. நீங்க முதல்ல சாப்பிட்டு கை கழுவிட்டு வாங்க, அப்புறமா பேசுவோம். ரொம்ப நேரமா சாப்பிடணும் இருந்தேன். நிம்மதியான சாப்பாடு. இந்நேரம் திங்கிறதுலே எரியா. வா வா.
எங்க வீட்டுல பாத்ரூம் கட்டுறதுக்காக நாங்க வாங்கி வாசல்ல போட்டு வச்சிருந்த கல்லு இது. வெளியிருந்து வீசினவங்களுக்கு இந்த கல் எப்படிங்கய்யா கிடைக்கும்? அது வந்து இத பாரியா, என் மானத்தை காப்பாத்தின மரியாதைக்காக சொல்றேன். பின்னாடி வழியா ஓடி போயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்க, பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன். தயவுதாட்சன் கூட பார்க்க மாட்டேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கிளம்புங்கயா. படப்படன்னு புரியுதியே. ஏதோ வந்தது வந்தோம், சாப்பிட்டதும் சாப்பிட்டோம். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க படுத்துருந்துச்சு, அப்புறம் போயிடும். என்னது, படுத்து எந்திரிச்சு போறீங்களா? அவர் சொல்றது வாஸ்தவம் தாங்க. உங்களுக்காக சண்டை போட்டதுல கரைச்சி பசியும் கோட்டை விட்டோம். குறுக்கு வழியா நடந்தா கூட எங்க ஊர் மேட்டுப்பட்டிக்கு 12 மைலுங்க. ஏய்யா, நிஜமாவே உங்க ஊர் மேட்டுப்பட்டியா? ஆமாங்க. யோ, நீங்க சும்மா இருங்க. அந்த பொண்ணு போலீஸ் கீழே இனிமே வாயில பொய்யே வராது. சத்தியமே எங்க ஊர் மேட்டுப்பட்டி தானுங்க. சரி, கொஞ்சம் இருங்க. ஏயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அது எனக்கு சம்பந்தம் பேசின பொண்ணு. நான் தான் மாப்பிள்ளைங்கிற சமாச்சாரம் அந்த பொண்ணுக்கு தெரியாம இருந்தா தான் நாளைக்கு எங்களுக்கு கண்ணாலம் ஆச்சுன்னா முதல் ராத்திரி ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். நீ பாட்டுல மேட்டுப்பட்டி ஈட்டுப்பட்டின்னு எல்லாத்தையும் அவுத்து விட்டுருக்க. அது சரிங்க, அந்த பொண்ணு போலீஸ் கிளீஸ்னு பேசுதே. அட, குட்டு மிரட்டத்தான் ஏன் செய்வாங்க. இதுக்கெல்லாம் போய் புடியா, இந்த பாய எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா? வெளியில ரோட்ல எங்காவது புளிய மரத்தடி போட்டு படுத்துக்கிறது தானுங்க. அதுக்கு இல்லையா, உங்க ஊரு மேட்டுப்பட்டின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு சம்பந்தம் பேசின ஊரு அதான். நீங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு ரொம்ப வாயாடி படுக்கிறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான்னு வத்திக்கிட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்காதான். அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி மண்ணாங்கட்டி, நீ இப்படி பாய எங்காவது ஒரு ஓரமா போட்டு படுத்துக்க. தனியா படுத்துக்க ஒண்ணும் பயந்துக்க வேண்டாம், நான் வெடியால பாக்குறேன். எங்க உள்ள? உங்க ஐயன் தான் ஊர்ல இல்லையே, அந்த கட்டில் சும்மா தானே இருக்கும், அதுல படுத்துக்கிறேனே. எங்க ஐயன் கட்டில் இல்லையா? ஆமா, அதுல தானே பஞ்சு மெத்தை, கம்பளி, பேனெல்லாம் இருக்கும். இந்த ஏசின்னு சொல்லுவாங்களே, குளு மிஷின், அது ஒண்ணு இல்லைங்களே. கூதக்காலம் தானே, பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறேன். யோ, உன் மூஞ்சும் முகர் கட்டியும் மரியாதையை போய் படுக்க போறியா இல்ல போலீஸ்ல ஒரு தலகாணி கூட இல்ல, அதுலயும் உன் பக்கத்துல வேற படுக்க வேண்டியது. யோ, என்ன அது சட்டில ரத்தம்? ரத்தமா? ஆமாங்க, தோள்பட்டியில. பாரு, கொஞ்சம் கூட வலியே இல்லையே. என்னங்க, சண்டையில அறுவாள் பட்டிருக்கும் போல இருக்கு. இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குது. கொஞ்சம் கூட எரிச்சலே தெரியலையே. சாதாரணமா அறுவாள் பட்டால காயமாறதுக்கு நாளாகும். அதுல வேற இவ்வளவு நேரம் கவனிக்காம இருந்திருக்கீங்க. நான் போய் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வரேன், 10 போடுவோம். இரு, இந்த பேண்டேட போடு. கண்டது கிடையாது கொடுத்து ஏதாவது ஆயிரப்போதுங்க. காகிதமாட்டு இருக்கு, என்ன மருந்தா? யோ, அது மருந்துதான்யா. முதல்ல அந்த பேப்பரை பிரி. உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஆட்டம் இருக்கும், அதை பிரிச்சேன்னா பஞ்சு இருக்கும். அது கரெக்டா பொண்ணு மேல வச்சு அப்படியே ஒட்டிடு. என்னதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு போய் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிற நேரம் நீங்களே ஒட்டிடலாம். இதுதான் மண்ணாங்கட்டிங்கிறது. இந்தாங்க, வாங்கி ஒட்டுங்க. அது நான் இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு. கண்ட ஆம்பளைங்களை எல்லாம் தொட மாட்டேன். கண்டாம்பளையா? நீ கட்டிக்கு போற மாப்பிள்ளை அளவுக்கு ஒரு அந்தஸ்தா அம்சமா நான் இல்ல. நீயா? அதோ அங்க ஒரு எறும்பு கட்டு வச்சிருக்கே, கருகருன்னு. அதுவும் நீயும் ஒண்ணியா? மண்ணாங்கட்டி, வெடியால எந்திரிச்சதும் மேட்டுப்பட்டிக்கு போய் நமக்கு முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த பொண்ணை பத்தி வத்தி வைக்கிறது. கரெக்ட். பாத்தியா உன் புத்திய காமிக்கிற பாத்தியா? பின்ன வந்து ஒட்டு. மண்ணாங்கட்டி, ரொம்ப யோசிக்குது, வெடியால வேண்டாம், இப்பவே போய் வத்தி வைக்கலாம். யோ, இருங்கயா, குடியா. அள்ளிட்டீங்க. திரும்பியா. எதுக்கு சிலிப்பிக்கிற? இல்ல, நீ தொட போறியா அத நினைச்சேன். யோ, மாட்டு முதுகுல காக்கா கொத்திருச்சுன்னா 10 போடுவாங்களே, அதே மாதிரி உன்னை நினைச்சுக்கிட்டு போட போறேன், அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் வேற மாதிரி ஒரு நினைப்புக்கு வந்துட்டேன். வா 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 வா. புல் அரிக்குது போங்க. ஐயோ, மாமா உனக்கு ஒரு தூது விட்டு அந்த மாலை காத்து வழியா வந்துச்சா சொல்லு சொல்லு.
வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு மானே உனக்கு ஒரு தூது விட்டு அந்த மேக கூட்டம் வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு அஞ்சி அஞ்சி ஓயாம கெஞ்சுகிற ஆசை ஒண்ணு அணைச்சப்பாடி தாங்கி பிடிப்பேன் பட்டு சேல கசங்காம பேசி முடிப்பேன் அந்தியில பந்தி வைக்கும் போது என்ன வரம் வேணும் இன்னும் கேளு அதற்குள் தாகம் தணிஞ்சிரும் மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன் அந்தினால காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு மானே உனக்கு ஒரு தூது விட்டு அந்த மேக கூட்டம் வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு உச்சந்தால சூடேறி ஒன்ன தொட்டு குழுந்துருச்சு அள்ளிக்கூடி பின்னுவத போல தண்ணிக்குள்ள நின்னுக்கிட்டு நாம புது சுகம் மானே உனக்கு ஒரு தூது விட்டேன் அந்த மேக கூட்டம் வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன் அந்தினால காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு